Hi friends, Sweetie Vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கலான்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அது நடக்கவே இல்லை. திடீர்னு நாங்களே எதிர்பார்க்காத நாள்ல கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ற நிலைமை வந்துருச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆயிடுச்சு. எவ்வளவுதான் ஹோட்டல் வீடுன்னு டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிட்டிருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு எங்க லைஃப்லயே மறக்காது. வாங்க நாங்க அப்படி என்னென்ன சமைச்சோம் வாங்க போய் வீடியோல பார்க்கலாம். நாங்கள் கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. நாங்கள் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிளாஸில் ஆல்ரெடி ஃப்ரைடே சொல்லிடுவோம், சாட்டர்டே சண்டேல நம்ம கூட்டாஞ்சோறு ஆக்கி விளாட்லாம், உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். இப்போ நாங்கள் இந்த கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடும் போது எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. பேசாமல் நம்ம சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. இப்படி கூட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு கேமுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நான் தான் அதை பண்ணுவேன் நீ தான் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ ஜாலியாக நம்மளை மறந்தே நம்ம அவ்வளோ குக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்போம். அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கா என்னன்னு இல்லை, ஆனால் எல்லாரும் ஒன்றா உட்காந்து அதை சாப்பிடும்போது அதில் வர ஹாப்பினஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசு சேட்டைகளும் நமக்கு நினைவுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகளும் நமக்கு பொக்கிஷம்தான். இந்த காலத்து பிள்ளைங்கன்னா டிவி ஃபோனு இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ உள்ள காலத்தில் கூட்டாஞ்சோறுனாவே அது இருக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கூட்டாஞ்சோறில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சிக்கன் டிக்கா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு 3 பேரும் ஒவ்வொன்றும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக எங்கள் சின்ன வயசு ஞாபகங்கள் எங்கள் சேட்டைகள்லாம் நினச்சி நாங்கள் சிரிச்சுக்கிட்டு எங்களுக்கு பிடிச்ச பாட்டுக்கள்லாம் போட்டுட்டு அது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இன்னைக்கு எங்கள் லைஃப்பில் சாப்பிட்ட சாப்பாடை நாங்கள் மறக்கவே மாட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.